ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாம் வந்து ஒரு கொஷின் கேட்டுட்ருந்தீங்க. அக்கா டே ரொட்டீன் விளாக் போடுங்க, ஹோம் க்ளீனிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆடி 18 ஸோ அந்த ஸ்பெஷலை விட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போனோம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். என்னோடய ட்ரெஸ் லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். காலையிலே விளக்கெண்ணெல்லாம் வந்து நல்லா தலைக்கு உடம்புக்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்க அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆடி 18 இல்லை, ஸோ எல்லாம் மசாஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்து தலை சரியான விளைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட்லாம் நல்லா வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியே அவுட் சைடெல்லாம் க்ளீன் பண்ணல. ஸோ பக்கம் வந்து பேச்சுலர் இருக்காங்க, அவங்களாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் வாங்கி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்டீசென்ட்டாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப மேனுவலாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சன் அதெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் துணி வந்து நான் டியூட்டிக்கு போயிட்டு துவைக்கவே இல்லை. துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஓரளவுக்கு மேனுவலாக க்ளீன் பண்ணிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு வந்து தலை சீவ கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய அவுட்லுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து டிமார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். 1 மணிக்கு வந்து டிமார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டுக்கு போகிற வழியில் தான் வந்து இந்த ஸ்கிப் எல்லாமே எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த பிளேஸ் வந்து தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து டோல்கேட்டு தான். டோல்கேட் ஆப்போசிட்டு தான் எங்கள் வீடு. நாங்கள் போகிற வழியெல்லாம் கோயில் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசிரமம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்களும் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். உண்மையிலே இந்த பிளேஸை பார்த்தா உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிளேஸுக்கு போய் பாருங்கள். போகிற வழியில் ஃபுல்லாக கோயிலாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத்தில் ரோடு சைடில் விற்பாங்க. ஸோ அங்கே நிச்சு டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லு க்ரௌடு வண்டியே போக முடியல. அதுக்கப்புறம் டிமார்ட்டுக்கு எப்படியோ ஒரு வழியை வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் டிமார்ட்டுக்கு வந்து பொருள் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், எல்லாம் இப்போ தான் வந்து ஒன்று எடுக்கணும். பை ஒன் கெட் ஒன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பொருள் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியதெல்லாம் நிறைய பொருள் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டு தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே நான்கு ஐட்டமுக்கு போயிட்டு மேட்டு அதெல்லாம் பார்த்தோம். என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அது மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. இதுதான் எங்களோட பர்ச்சேசிங் ப்ராடக்ட். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நேற்று வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.